ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக். என்னடா வெறும் ஹேடு தான் எழுதி வச்சுருக்காதுன்னு முக்கியமான டாபிக் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஆனால் ஒரு புது வேரியேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு சில சென்டென்சஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தோணும் இதுக்கு என்னடா அர்த்தம் வரும் அப்படின்ட்டு. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு சில இடங்களில் ஹேவ் தனியாக வந்தால் நமக்கு அர்த்தம் புரியும், ஹேடு தனியாக வந்தால் அர்த்தம் புரியும். ஆனால் இந்த ஹேவும் ஹேடும் சேர்ந்து வரும் பார்த்தீங்களா ஒரு சில இடங்களில், அப்போது அதற்கான அர்த்தத்தை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, கொஞ்சம் குழப்பம் வரும். அதை இன்றைக்கி கிளியராக பார்த்துடலாம். ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள், அப்போ ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நான் கேட்குற கேள்விக்கு அப்படியே ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஆன்சர்ஸ் நாம் இங்கே எழுதுகிற ஆன்சர்ஸ் கூட ஒத்து போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா பூஸ்ட் ஆகும். சரிங்களா? ரைட், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டாபிக் தான். ஆனால் வார்த்தைகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. எப்படி புதுசாக இருக்குது? இந்த ஒரு பேட்டர்னை நம்ம பார்க்கல இது வரைக்கும். அப்போது இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ஒரு சில திங்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கான மீனிங் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். இப்போ பொதுவாகவே இந்த ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையும் ஹேட் அப்படிங்கிற வார்த்தையும் நாம் எதற்காக யூஸ் பண்ணுவோம்? கொஞ்சம் அப்படி ரீகால் பண்ணுங்கள். நாம் ரெண்டு ஆங்கிள் இதை யூஸ் பண்ணுவோம். ஒன்று, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நாம் என்ன பண்ணுவோம்னா இந்த பர்டிகுலர் வார்த்தை யூஸ் பண்ணுவோம். எதை? ஹேவை. பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஹேட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? நான் பொறுமையாக போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இந்த ஹேவை நம்ம ரெண்டு ஆங்கிளில் யூஸ் பண்ணுறோம். ஒன்று, வினைச்சொல் கூட யூஸ் பண்ணுறோம், மெயின் வேர்பு கூட யூஸ் பண்ணுறோம். இல்லையா, இந்த ஹேவை நம்ம தனியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கு, இல்லாட்டி யாரோ ஒருத்தர் இருக்குது அப்படிங்கிறத சொல்வதற்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், உடமையை சொல்வதற்காக யூஸ் பண்ணுறோம். ஹேடை தனித்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாஸ்ட்டில் நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருந்ததை நம்ம சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது நமக்கு தெரியும். அதே கான்செப்ட் தான், ஒன்றும் மாற போகிறது கிடையாது. என்ன அப்படின்னா, இவங்க இங்கிலீஷில் இந்த ரெண்டையுமே பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு சில இடத்துல உங்களுக்கு இந்த ஹேடும் ஹேவும் சேர்ந்து வரும், ஒரு சில இடத்துல உங்களுக்கு ஹேடும் சேர்ந்து வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெஃபினட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்கல அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே லேர்ன் பண்ணுறீங்க, எல்லாருமே படிச்சுட்டு தான் இருக்கீங்க, அது எனக்கும் தெரியும். சரிங்களா? அடுத்த ஒரு ஃபார்மேட் பாருங்கள், ஹேவ் ப்ளஸ் ஹேட். சரிங்களா? 3 ஃபார்ம் இருக்குது. இந்த 3 ஃபார்மே நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு நான் சொன்னாலும் நீங்கள் நம்பக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் இருக்குது பாருங்கள், ஹேட் ப்ளஸ் ஹேவ், இது புழக்கத்தில் இல்லை, அது தப்பு, அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா, இப்போ வாங்க டக்குன்னு ஒரு ரீகால் பண்ணிடலாம். இப்போது நார்மலாகவே இந்த ஹேவ் வந்துச்சுன்னா அதற்கடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை V3, ஹேடு வந்தால் அதற்கடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை V3. நல்லா கவனிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹேவ் வந்தாலும் சரி, ஹேடு வந்தாலும் சரி, அதற்கடுத்து நாம் ஒரு வேர்பை போடுறோம்னா அது V3ல் தான் வரணும். கரெக்டுங்களா? சரி, இப்போ கவனிங்க, ஹேடு வந்துருச்சு, ஹேடுக்கு அடுத்து நம்ம ஒரு V3யை போடணும் தானே, அதான ரூலு. பாருங்கள், ஹேடுக்கு அடுத்து ஒரு V3யை போடணும். ஹேடு வந்துருச்சு, ஹேவ் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டில் இருக்கா, பாஸ்ட்டில் இருக்கா? அது ப்ரெசண்ட் ஃபார்மா, பாஸ்ட் ஃபார்மா? நம்ம சில சமயங்கள் இந்த ஹேவை V1 ஃபார்மெட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஒரு சில இடங்களில் நாம் ஹேவை V1 ஃபார்மெட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேவ் அ கார், இங்கே ஹேவ்னிங்கிறது V1. அப்போது நமக்கு தேவையானது V3, ஆனால் இங்கே இருக்கிறது V1. அதனால் இந்த ஃபார்மெட் செட் ஆகாது, தப்பு, 100% தப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஹேடு என்னது? V3. ஓகே, ஹேடு V3. இந்த ஹேடுக்கும் அடுத்து நமக்கு என்ன தேவை? ஒரு V3 தான் தேவை. நம்ம பாருங்களேன், இங்கே ஹேடு அடுத்து V3 வச்சுருக்கோம், ஹேடும் V3 தான். பட் இது எதை சொல்லுது அப்படின்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுது. இந்த ஃபஸ்ட்டு வர்ற ஹேடு காலத்தை சொல்கிறது. நல்லா கவனிக்கணும், எந்த காலத்தை? டென்ஸை சொல்லுது. இப்போ ஃபஸ்ட்டு வர ஹேடு காலத்தை சொல்கிறது. அடுத்த வர இந்த பர்டிகுலர் வேர்டு என்ன ஃபார்முன்னு சொல்லுது. V1ஆ, V2ஆ, V3ஆ? ஓகே, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நார்மலாக இருக்க ஆக்ஷன் வேர்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை தான் இது எடுத்துக்குது. செகண்டு, ஃபஸ்ட்டு ஒன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற டென்ஸை கொடுத்துருது. ரெண்டாவது அது என்ன வகையான ஆக்ஷன் வேர்டு, அது என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லுது. அவ்வளோதான். ரைட்? அடுத்து பாருங்கள், இதுவும் காலத்தை சொல்கிறது. என்ன காலம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அவ்வளோதான், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை சொல்லுது. இந்த ஹேடோட ஃபார்மெட் என்ன அப்படின்னா, நார்மலான ஆக்ஷன் வேர்பில் V3 கூட வருது. பாருங்கள், ஹேவு V3.
ஃபார்மெட் இப்போ கரெக்டாக உட்காந்துக்குச்சு. அதனால தான் சொன்னேன், ஹேடுக்கு அடுத்து ஹேவ் போட்டிங்கன்னா வராது. ஏன்னா ஹேவ் வந்து V1 அப்படிங்கிற வேர்ப் ஃபார்மெட் எடுத்துக்கும். ஆனால் இந்த ஹேடு 2 பக்கமே பாருங்கள், ஹேடு தான் வந்திருக்கு. ஏன்னா ஹேடை நாம் மெயின் வேர்பை யூஸ் பண்ணும்போது அது V3 எடுத்துக்கும். புரியுதுங்களா? அப்போ இதுதான் ஃபார்மெட். ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த ஹேட் என்ன டென்ஸ்னு சொல்லுது, அடுத்து வரக்கூடிய அந்த பர்டிகுலர் அதே வார்த்தை ஹேட் என்ன பண்ணுது அப்படின்னா, அது எந்த காலத்தில் இருக்கிற ஆக்ஷன் வேர்பு அப்படிங்கிறத சொல்லுது. அதே தான் இங்கே ஹேவு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், இந்த ஹேடுங்கிறது ஆக்ஷன் வேர்பை சொல்லுது. V3 ஃபார்மெட்டில் இருக்க அந்த ஆக்ஷன் வார்த்தையை சொல்லுது. அவ்வளோதான். சரிங்களா? சரி, எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அதுதான் இப்போ தேவை. அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், இந்த பாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய அந்த ஹேட் அப்படிங்கிற வார்த்தை 2 ஆங்கிளில் எடுத்துக்கலாம். ஒன்று, நம்மகிட்ட இருக்கிற ஒரு உடைமையை சொல்வதற்கு, இல்லையா நாம் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுருந்தோம் அப்படின்னாலும் அந்த மீனிங்கில் வரும். இப்போ உடைமையை பார்க்கலாம். ஹேடு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு சென்டென்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு சென்டென்ஸ் வருது அப்படின்னா நல்லா கவனிக்கணுங்க. இந்த ஹேடுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பொசஸ்ட் இல்லாட்டி ஓன்டு. பொசஸ்ட்னா என்ன? வைத்திருத்தல். ஓண்டுனா நம்ம அதற்கு வந்து ஓனராக இருக்கிறது. நான் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பொருளை வச்சுருக்கோம் தான் அர்த்தம். 2 ஒரே மீனிங் தான் கொடுக்குது. அப்போது 2வது வரக்கூடிய ஹேட் அப்படிங்கிற வார்த்தை பொசஸ்ட், நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை பற்றி சொல்கிறது தான், அந்த ஓனர்ஷிப்பை சொல்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே தான் இங்கேயும். இதுவும் என்ன தான்? இதைத்தான் சொல்லுது. புரியுதுங்களா? அப்போது பாஸ்டில் நான் ஒரு பைக்கை வச்சுருந்தேன், நல்லா கவனிக்கணும், சிம்பிளான ஒரு பைக்கை வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் போட்டு போயிடலாம். ஆனால் கடந்த காலத்தில் 2 ஆக்ஷன் நடக்குது. அந்த 2 ஆக்ஷனில் எந்த ஆக்ஷன் ஃபஸ்ட்டு நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லாமல் சொல்லவே முடியாது. அத்தியாவசியம். அதனால தான் 2 ஹேடு வருது. சரிங்களா? அப்போது இந்த ஹேட் எதை சொல்லுது? நம்மகிட்ட இருக்கிற பொருள், நம்மளோட ஓனர்ஷிப்பை காட்டுது. இங்கேயும் அதே தான் காட்டுது. சில சமயங்களில் நம்ம சாப்பிட்ருப்போம் பார்த்தீங்களா, உணவு சாப்பிட்டு விட்டேன், கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மீனிங்கையும் இது சம்டைம்ஸ் கொடுக்கும். ஓகே, கம்ப்ளீட்டட், ஃபினிஷ்ட், இந்த அர்த்தத்தையும் கொடுக்கும். ஏன்னா சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பர்டிகுலர் ஹேடுங்கிற வார்த்தையை தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஐ ஹேட் மை லஞ்ச், ஐ ஹேவ் மை லஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்படி என்ன அர்த்தம்? இன்டைரக்டாக கம்ப்ளீட் பண்ணோம், சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஆக்ஷனை சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த அர்த்தத்துலேயும் வரும். புரியுதுங்களா? அப்போது இந்த 2 வார்த்தைகள் சேர்ந்து வந்தால் நீங்கள் கன்ஃபியூஷனே பண்ணிக்க வேண்டாம். அது சாதா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், சாதா பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ சாதாரண பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா எப்பயும் போல் யூஸ் பண்ணுறது தான். சாதாரண ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா பின்னாடி ஏதோ ஒரு ஆக்ஷன் வேர்டை போடுறதுக்கு பதிலாக அதே வார்த்தையை போட்டுறோம். ஹேடுங்கிற V3 ஃபார்மெட்டே போடுறோம். அவ்வளோதான். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபார்முலாவை பாருங்களேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும். பாஸ்ட் பர்ஃபெக்டை சொல்வதாக இருந்தால் ஹேட் ப்ளஸ் ஹேடு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை சொல்வதாக இருந்தால் ஹேவ் ப்ளஸ் ஹேடு. அது என்ன சப்ஜெக்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஏன்னா சில சமயங்கள் நமக்கு ஹீ ஷீ இட்டெல்லாம் வரும். அப்போ ஹீ ஷீ இட்டு வரும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? ரைட். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பொசஷனை சொல்கிறதுக்கு, இல்லாட்டி ஒரு செயலை நம்ம செய்திருக்கிறோம், அது சாப்பிட்றதாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், நான் இந்த மிதிவண்டியை சிறு வயதிலிருந்தே வைத்திருக்கிறேன். இந்த சென்டென்ஸை பார்த்ததுமே உங்களுக்கு ஐடியா வந்துடணும். என்ன அப்படின்னா, வைத்திருக்கிறேன் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். வைத்திருந்தேன் கிடையாது, வைத்திருக்கிறேன் அப்படின்னா அப்புறம் இப்போ வரைக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னால என்ன அர்த்தம், ஒரு செயல் கடந்த காலத்திலிருந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வரைக்கும் என்ன ஆகுது, கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அது உங்களுக்கு தெரியும். அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மிதிவண்டியை சிறு வயதிலிருந்தே வைத்திருக்கிறேன்னா அப்புறம் இப்போ வரைக்கும் அந்த பர்டிகுலர் திங்ஸ் என்கிட்ட இருக்குது. அப்போ என்னிடம் ஒரு பொருள் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், எக்ஸாக்ட்லி என்னது, ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டு தான் நீங்கள் சொன்னது. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளாக அதை ஹேவ்னு சொல்லாமல் அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம். பாருங்களேன், நான் இந்த மிதிவண்டியை சிறு வயதிலேருந்தே வைத்திருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் ஓனர் அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள், ஐ வைத்திருக்கிறேன் ப்ரெசன்ட் தானே, ஹேவ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பொசஷனை சொல்கிறேன். பொசஷனுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், பொசஸ்ட், இதைத்தானே சொல்லுவோம், உடைமை. இதற்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹேட் அப்படிங்கிற வார்த்தை போடுறேன். அவ்வளோதான். இதுவும் V3, இதுவும் V3. சிம்பிள். இது ஒன்று தான் மாற்றம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, பாருங்கள், ஐ ஹாவ் ஹேட் என்ன வச்சுருக்கேன், இந்த மிதிவண்டியை. அப்போது திஸ் பைசைக்கிள்,
திஸ் பைசைக்கிள் எப்போ இருந்து, சிறு வயதிலிருந்தே அப்படின்னா சின்ஸ் மை சைல்ட்ஹுட். ஓகே, சின்ஸ் மை சைல்ட்ஹுட் கரெக்ட். அவ்வளோதாங்க. பாருங்கள், ஐ ஹாவ் ஹேட் திஸ் பைசைக்கிள் சின்ஸ் மை சைல்ட்ஹுட் கரெக்டு. இந்த இடத்துல இந்த ஹேடுக்கு பதிலாக நீங்கள் பொசஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை அதுவும் மெயின் ஆக்ஷன் வேர்பாக யூஸ் பண்ணாலும் கரெக்டு தான். அதாவதுங்க, ஒரு பொருளை நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்கு பொசஸ்டு, ஓன்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அதற்கு பதிலாக நாம் யூஸ் பண்ணுற வார்த்தை ஹேடு, V3 தான். புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட்? பாருங்கள், ஐ ஹாவ் ஹேட் திஸ் பைசைக்கிள் சின்ஸ் மை சைல்ட்ஹுட் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ஐ ஹாவ் பொசஸ்ட் திஸ் பைசைக்கிள் சின்ஸ் மை சைல்ட்ஹுட், மீனிங் கரெக்ட், சிம்பிள் தான். அடுத்து பாருங்கள், அவர் ஏற்கனவே இன்று 3 கப் காஃபி குடித்திருக்கிறார். 3 கப் காஃபி குடிச்சிக்கிறார். அப்போ குடித்திருக்கிறார் அப்படின்னாலே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான், ரொம்ப சிம்பிள். பாருங்கள், அவர் ஏற்கனவே, ஓகே, ஹீ ஹேஸ், ஏன் ஹேஸ், ஹீக்கு ஹேஸ் தானே போடணும், அவ்வளோதான். ஹீ ஹேஸ். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி குடித்திருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைக்கு ட்ரிங்க்கு அதோட V3 தான் நம்ம போட்டு யூஸ் பண்ணுவோம். அந்த ட்ரிங்க்கோட V3 ஃபார்மை போடுறதுக்கு பதிலாக இங்கே ஹேடுங்கிற வார்த்தை போடுறோம், அவ்வளோதான். ஏன்னா உணவை உண்பதற்கும் ஹேட் அப்படிங்கிற வார்த்தையை நாம் யூஸ் பண்ணுறது வழக்கம், கரெக்டுங்களா? அதனால இந்த ஹேடை அந்த ட்ரிங்கிங் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஆக்ஷனுக்கு பதிலாக நாம் இந்த வார்த்தை போட்டு ரீப்ளேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஹி ஹாஸ் ஹேட் என்னது, இன்னைக்கு 3 கப் காஃபி குடிச்சிருக்கிறார். அப்போது ஹி ஹாஸ் ஹேட் 3 கப்ஸ் ஆஃப் காஃபி, 3 கப்ஸ் ஆஃப் காஃபி டுடே. ஓகே, பாருங்கள், ஏற்கனவே அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த ஏற்கனவேங்கிறத முன்னாடி கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, அட்வர்ப் தானே, போட்டுக்கலாம், தப்பு இல்லை. பாருங்கள், ஐயோ, ஆல்ரெடி ஹி ஹாஸ் ஹேட் 3 கப்ஸ் ஆஃப் காஃபி டுடே. ஆல்ரெடி ஹி ஹாஸ் ஹேட் 3 கப்ஸ் ஆஃப் காஃபி டுடே, சிம்பிள் தான். சரிங்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அடுத்து, எங்களுக்கு சில எதிர்பாராத விருந்தினர்கள் வந்திருக்கின்றனர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு. நாம் என்ன பண்ணியிருக்கோம், அவங்கள ரிசீவ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அப்போ இங்கே நாம் அந்த ஹேட் அப்படிங்கிற வார்த்தையை என்ன மீனிங் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, ரிசீவ் அப்படிங்கிற மீனிங்கில் தான் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கரெக்டு தான். நீங்கள் இந்த ரிசீவ்ங்கிறதுக்கு பதிலாக இங்கே ஹேட் அப்படிங்கிற வார்த்தை போட்டாலும் மீனிங் கரெக்டு தான், ஏன்னா நம்மக்கிட்ட வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, எங்களுக்கு சில எதிர்பாராத விருந்தினர்கள் வந்திருக்கின்றனர். ஓகே, வி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தானே, வி ஹாவ் ஹேட். இந்த ஹேடோட மீனிங் இங்கே என்ன, ரிசீவ்டு. நாங்கள் ஒரு சில விசிட்டர்ஸை இன்றைக்கி நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். பாருங்கள், வி ஹாவ் ஹேட் சம் unexpected visitors today. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இங்கே ரிசீவ்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஹேடுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ரிசீவ்னால என்ன, அந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி சுற்றி வளைச்சாலும் கடைசியில் பொசஷனை காமிச்சிடும். இப்போ நான் அந்த பேனாவை ரிசீவ் பண்ணுறேன்னா இந்த பேனா எங்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஒரு காரை ரிசீவ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த கார் எங்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். இன்டெரக்டாக நம்ம என்னென்னு சொல்கிறோம், நம்மளோட ஓனர்ஷிப்பை காட்டுறோம், அவ்வளோதான். அதே தான் இங்கேயும் காட்டுறோம். என்ன அப்படின்னா, ஒரு சிலரை நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அவங்க எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்டெரக்டாக சொல்கிறோம். பாருங்கள், we have had some unexpected visitors today நீங்கிறத எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், வேணா வச்சுக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து, அவர்கள் பல ஆண்டுகளாக நல்ல உறவை கொண்டிருக்கிறார்கள்னா வைத்திருக்கிறார்கள், அவ்வளோதான். அங்கேயும் பொசஷனுக்கான வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், they have had, அவ்வளோதான். இது பொசஸ் அப்படிங்கிற வார்த்தையோட தேர்ட் ஃபார்மாக யூஸ் பண்ணுறோம். they have had a good relationship எவ்வளோ, பல ஆண்டுகளாக, ஃபார் மெனி இயர்ஸ், அவ்வளோதான். ஃபார் மெனி இயர்ஸ், சிம்பிள். பாருங்கள், they have had a good relationship for many years. பல ஆண்டுகளாக அவர்கள் நல்ல உறவை வைத்திருக்கின்றனர். இதுவும் என்னதான், பொசஸனை தான் சொல்லுது. ரைட்? உங்கள் கருத்தை வெளிப்படுத்த உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. கிடைச்சிருக்குனாலும் அந்த பொருள் எங்கிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி ஏதோ ஒன்று நான் அனுபவிச்சிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? ரைட். பாருங்கள், உங்கள் கருத்தை வெளிப்படுத்த உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. ரொம்ப சிம்பிள். யூ ஹாவ் கிடைத்திருக்கின்றன, காட் அப்படிங்கிறத சொல்லுவோம், இல்லாட்டி யூ ஹாவ் ரிசீவ்டு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? அந்த 2 வார்த்தைகளுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே ஹேடுங்கிற வார்த்தை போடுறோம், அவ்வளோதான். ஓகே, யூ ஹாவ் ரிசீவ்டு plenty of opportunities. ஓகே, எதற்கு, உன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு. டு
express your opinion. ஓகே, யோர் ஒப்பீனியன். பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், ரிசீவ்டுங்கிற வார்த்தையை போடலாம், இல்லாட்டி காட் அப்படிங்கிற வார்த்தையை போடலாம். மீனிங் கரெக்டாக வரும். பாருங்கள், யூ ஹாவ் ரிசீவ்ட் plenty of opportunities to express your opinion. இன்னொன்று, you have got plenty of opportunities to express your opinion. ரெண்டுமே கரெக்டு தான். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். நல்லா கவனிக்கணுங்க. இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாலே கடந்த காலத்தில் 2 ஆக்ஷன் நடந்திருக்கும். அந்த 2 ஆக்ஷனில் ஃபஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். 2 ஆக்ஷன் நடந்திருக்கும், ரெண்டுமே முடிஞ்சிருக்கும் கம்ப்ளீட்டாக. ஆனால் அந்த 2 ஆக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பின்னாடி இன்னொன்று நடந்திருக்கும். அப்போது அந்த 2 ஆக்ஷனில் எது ஃபஸ்ட்டாக நடந்துச்சு, அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். சரிங்களா? அப்போ கடந்த காலத்தில் நம்ம ஒரு பொருளை வைத்திருந்தாலும் சரி, ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் சரி, அங்கே நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பாருங்கள், அவர்களிடம் திட்டத்திற்கான 3 வெவ்வேறு யோசனைகள் இருந்தன. இதை நம்ம சிம்பிளாக சொல்லிட்டோம். என்ன அப்படின்னா, அவங்க ஒரு திட்டத்தை வச்சுருந்தாங்க. எப்போது? பாஸ்டில், இப்போ கிடையாது. அதே பேட்டர்ன் தான். அப்படி எழுதுங்க பார்க்கலாம். அவர்களிடம் திட்டம்னா ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ப்ராஜெக்ட்டுக்கான 3 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருந்துச்சாமா. ரொம்ப சிம்பிள். பாருங்கள், தே பாஸ்ட் பர்ஃபெக்ட் தானே, அப்போ ஹேடு, எகைன் ஒரு ஹேட், அவ்வளோதான். V3 எதை சொல்லுது? பொசஸ்ட்டை சொல்லுது. புரியுதுங்களா? அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படிங்கிற அந்த பொசஷனை சொல்லுது, அவ்வளோதான். பாருங்கள், தே ஹேட் த்ரீ டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ஃபார் த ப்ராஜெக்ட். அவ்வளோதான், ஃபார் த ப்ராஜெக்ட். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. பாருங்கள், தே ஹேட் 3 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ஃபார் த ப்ராஜெக்ட். இந்த ஹேடுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பொசஸ்டு அப்படிங்கிற வார்த்தை கூட போடலாம். கரெக்டு தான், தப்பு இல்லை. அவள் சிறிது நேரம் ஓய்வு எடுத்த பிறகு அவள் நன்றாக உணர்ந்தாள். இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அவள் சிறிது நேரம் ஓய்வு எடுத்த பிறகு ஒரு சென்டென்ஸ், அவள் நன்றாக உணர்ந்தால் 2 சென்டென்ஸ். அப்போ 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ இந்த 2 இன்சிடெண்ட்டில் ஃபஸ்ட்டு நடந்தது இது, அதை தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு நடந்தது அவள் நன்றாக உணர்ந்தது, நல்லா ஃபீல் பண்ணது ஃபஸ்ட்டு நடந்துச்சா, இல்லை அவள் ஓய்வு எடுத்தது ஃபஸ்ட்டு நடந்துச்சா? அப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சோன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன அப்படின்னா, அவள் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நல்லா ஃபீல் பண்ணா. கரெக்டுங்களா? அப்போ அவள் ரெஸ்ட் எடுத்தா பார்த்தீங்களா, அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். அந்த வேலையை செஞ்சதுக்கப்புறம் தான் இன்னொரு வேலை நடந்திருக்கு. செகண்டாக நடந்த ஒரு வேலை அவள் நன்றாக உணர்ந்தாள், அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதுதாங்க டிஃப்ரென்ஸு. சரிங்களா? அப்போது இந்த எடுத்த பிறகு அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு கம்ப்ளீட்டான ஒரு மீனிங் எங்கே வருதோ அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள், அவள் நன்றாக உணர்ந்தாள், அது கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குதா? அதை எழுதுங்க பார்க்கலாம். ஓகே, அவள் நன்றாக உணர்ந்தாள். அப்படியே கமெண்ட் செக்ஷன் எழுதிட்டே வாங்க. அப்போ தான் நான் எழுதுறதும் நீங்கள் எழுதுறதும் மேப் ஆகுதுன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவள் நன்றாக உணர்ந்தாள். ஓகே, ஷீ ஃபெல்ட் மச் பெட்டர். அவ்வளோதான். ஷி ஃபெல்ட் மச் பெட்டர். அவள் நன்றாக உணர்ந்தாள். எப்போ? பிறகு. அப்போ ஆஃப்டர். எதற்கு பிறகு? அவள் சிறிது நேரம் ஓய்வு எடுத்த பிறகு. ஓய்வு எடுத்தல், டேக்கன். அதற்கும் ஹேடு தான் யூஸ் பண்ணுறோம். அதற்கும் ஹேடு தான். பாருங்கள், ஆஃப்டர் ஷீ ஹேட். இது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கான ரூட் வேர்டு, ஆக்சிலரி வேர்பு. இது ஹேட் அப்படிங்கிற வார்த்தை டேக்கன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணப்படுது, அவ்வளோதான். ஓகே, ஷீ ஹேட் சம் ரெஸ்ட். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ சொல்லி பாருங்கள். ஷி ஃபெல்ட் மச் பெட்டர் ஆஃப்டர் ஷீ ஹேட் சம் ரெஸ்ட். அந்த இடத்துல டேக்கன் போடுங்க, கரெக்டாக வரும். ஆஃப்டர் ஷீ ஹேட் டேக்கன் சம் ரெஸ்ட். ஓகே, ரொம்ப சிம்பிளுங்க, கஷ்டமே கிடையாது. அடுத்து பாருங்கள், வெற்றி பெறுவதற்கு முன் எங்களுக்கு சில நிதி சிக்கல்கள் இருந்தன. எதுக்கு முன்னாடி? வெற்றி பெறுவதற்கு முன். அப்போது நம்ம ஜெயித்தோம் பார்த்தீங்களா, அதுதான் அடுத்து நடந்திருக்கு. நிதி சிக்கல்கள் இருந்தது அந்த வெற்றிக்கு முன்னாடி இருந்துச்சு. சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், வெற்றி பெறுவதற்கு முன் எங்களுக்கு சில நிதி சிக்கல்கள் இருந்தன. இதில் கம்ப்ளீட்டான மீனிங் எங்கே வருது? இங்கே தான் வருது. எங்களுக்கு சில நிதி சிக்கல்கள் இருந்தன, அது கம்ப்ளீட் மீனிங் இருக்குது, அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. எங்களுக்கு சில நிதி சிக்கல்கள். வி ஹேட், எகைன் ஹேட், அவ்வளோதான். இருந்தது எங்ககிட்ட பாஸ்டில்.
we had some நிதி சிக்கலுக்கு என்ன சொல்லலாம், ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ். ஓகே பாருங்கள், ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ். ஓகே டிஃபிகல்ட்டிஸ் எப்போ, வெற்றி பெறுவதற்கு முன் அப்போது பிஃபோர் த சக்ஸஸ். அவ்வளோதான், பிஃபோர் த சக்ஸஸ். பாருங்கள் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. we had some financial difficulties before the success. we had some financial difficulties before the success. எங்ககிட்ட இருந்துச்சு, ஒரு சில நிதி சிக்கல்கள் எங்ககிட்ட இருந்துச்சு அப்படிங்கிற பாஸ்டில் இருந்து அந்த ப்ரொசஸை நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள் தான், கஷ்டமே கிடையாது. அதாவதுங்க இந்த ஹேடு போட்டு தான் நான் வந்து அந்த டேக்கனாக இருக்கட்டும், சாப்பிட்டதாக இருக்கட்டும், இல்லாட்டி எங்கிட்ட இருந்ததாக இருக்கட்டும் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமே கிடையாது. நல்லா கவனிக்கணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது என்ன, இதற்கோட மீனிங்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாராச்சும் இப்படி இது வந்து திடீர்னு பேசுனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, மீனிங் புரியாமல் போயிடும்ல. அதற்காக இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அது ரெண்டாவது, பட் இதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா யார் வந்து பேசுனாலும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இன்கேஸ் நீங்களே அதை பேசுவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் பேசிடுவீங்க. புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, நாங்கள் இதுக்கு பதில் அதை யூஸ் பண்ணலாமே, இதை யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு. அதுக்காக பதில் நான் இப்போயே சொல்லிட்டேன். சரிங்களா? எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கண்டிப்பாக இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ரைட்? அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பே நான் சாப்பிட்டு இருந்தேன். 2 இன்சிடென்ட் நடக்குது. ஒன்று நான் சாப்பிட்டேன், இன்னொன்று அவங்க சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டேன். அப்போ நான் சாப்பிட்ட அந்த ஆக்ஷன் தான் ஃபஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. அப்போ எனக்கு தான் ஹேட் போடணும். ஓகே பாருங்கள், ஐ ஹேட் ஃபுட். அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஹேடுங்கிறது ஈட்டன் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை சொல்வதற்கான வார்த்தை. ஓகே, ஐ ஹேட் ஈட்டன் ஃபுட் இல்லாட்டி ஐ ஹேட் ஃபுட். அவ்வளோதான். ஐ ஹேட் ஃபுட் எப்போ, அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அப்போ பிஃபோர் தே ஹேட். அவ்வளோதான், பிஃபோர் தே ஏட். சிம்பிள். ஒன்று பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரணும், இன்னொன்று சிம்பிள் பாஸ்ட்டில் வரணும். வந்துருச்சு. சொல்லி பாருங்கள். I had food before they had. I had food before they had. I had eaten food before they ate. I had eaten food before they ate. ரெண்டுமே அர்த்தம் கரெக்டு தான். சிம்பிளுங்களா? அப்போது நமக்கு இப்போது ஒரு ஹேவ் வந்து அதற்கு அடுத்து ஹேடு வந்தாலும், இல்லை ஒரு ஹேடு வந்து அதற்கு அடுத்து ஹேடு வந்தாலும் என்னென்ன மீனிங்கில் வருது அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் அப்படியே கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிங்க அப்படின்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதற்கான ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். மாணவர்களுக்கு படிப்பதற்கான போதிய நேரம் இருந்தது. இதை பற்றி ஆரம்பத்திலிருந்து எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அந்த கடைசி வார்த்தையை பார்த்தா தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா பாஸ்ட் பர்ஃபெக்டா அப்படின்ட்டு. சரிங்களா? அவனை பார்ப்பதற்கு முன் அவளுக்கு கடுமையான தலைவலி இருந்தது. 2 இன்சிடென்ட் நடக்குது. அப்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸை மேக் பண்ணுங்கள். ஓகே, அந்த வயதானவர் தனது இளமையில் பல சாகசங்களை மேற்கொண்டிருக்கிறார். நிறைய அனுபவத்தை வைத்திருக்கிறாருங்கிறத நம்ம அப்படி சொல்கிறோம். ஓகே, ஆனால் நம்ம படித்த அந்த பேட்டர்ன் படி போட்டிங்கனாலும் மீனிங் கரெக்டாக கன்வே ஆகும். ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர்ஸை கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். இதுதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். சரிங்களா? தொடர்ந்து அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு புது புது கான்செப்ட்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.